அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எழுதி ஜோதிடர் பயிற்சியாளர் ராஜ் ஆர்னவந்தம் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு, நம்ம அன்றாடம் ஓடி ஆடி வேலை பார்த்து இளைப்பாறக்கூடிய ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருப்பிடம். அதாவது நம்ம எங்கனாலும் வேலை பார்க்கலாம், ஆனா தங்குறதுக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லா மனிதனுடைய அடிப்படை தேவை அப்படிங்கிறது இன்றியமையாத ஒரு விஷயம். அப்ப எல்லா நண்பர்களும் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சார் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிறப்பு இருக்குதா, ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குதா, இந்த காலகட்டத்துல எனக்கு வீடு யோகம் இருக்குதா, நான் எப்பதான் வீடு கட்டுவேன் அல்லது ஒரு இடத்தை வாங்குவேனா, இடத்தை வாங்கின பிறகு எனக்கு அது பிற்காலத்தில் அது பயன்படுமா அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகளோட நம்மளை சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. சோ இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, 12 ELP லக்னங்கள் செல்லும் போது அந்த ஜாதகருக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும், எப்படிப்பட்ட யோகம் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிற குறித்து தான் நாம இன்றைய பதிவில பார்க்க போறோம். ELP லக்னம் யாருக்கெல்லாம், அதாவது தர்ம திரிகோணம் அல்லது நெருப்பு ராசியில ELP லக்னங்கள் செல்லும் போது மேசம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசிகளில் ELP லக்னம் யாருக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம், அவங்க எல்லாம் அந்த வீடு யோகம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, நீங்க முதல்ல ஒண்ணு காடு மனை வாங்கி போடலாம், ஒரு 3 வருஷமோ 4 வருடமோ, பிறகு என்ன பண்ணிக்கலாம், நீங்க அந்த வீடு கட்டிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல பழைய வீடை வாங்கி அதை என்ன பண்ணணும்னா குறிப்பிட்டு நீங்க ரீபில்ட் பண்ணி நீங்க தாராளமாக அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமோ அது சாதகமாக இருக்கும். ஒரு வீடு எடுத்தாலும் சரி, ஒரு வண்டி வாகனம் எடுத்தாலும் சரி, செகண்ட் அப்படிங்கிற அமைப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. ரிஷபம், கன்னி, மகரம். சோ இந்த நில ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகர லக்னமாக ELP லக்னமாக இன்றைக்கு உங்களுக்கு வயது லக்னம்ன்றது போயிட்டு இருக்குன்னா, உங்களுடைய அமைப்புல எப்படி இருக்கும்னா, ஆரம்ப காலகட்டத்துல இந்த லக்னம் ஆரம்பிச்ச காலகட்டத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல உட்கார வைக்காது, வீடு மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், வாடகை வீட்டுல இருப்பாங்க, ஷிஃப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சொந்த வீடு இருந்தாலும் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சுகம் அப்படிங்கிறது அது கிடைக்காது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 3 வருடத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்க, வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு புதிய வீடு, ஒரு அழகான ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு அமைக்கக்கூடிய ஒரு யோகத்தை வந்து இந்த ரிஷப லக்ன ELP லக்னம் போயிட்டு இருக்கு, அல்லது கன்னி லக்ன ELP லக்னம் போயிட்டு இருக்கு, அல்லது மகர லக்ன ELP லக்னம் போயிட்டு இருக்குன்னா, இவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி வீடு அமையும்னா, ஒரு அழகான ஒரு கலை நயத்தோட கட்டிடுவாங்க. வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, புதிய வீடு அமைச்சுக்கலாம், புதிய மண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் வந்து ஏற்படும். அடுத்ததாக மிதுனம், துலாம், கும்பம் இந்த காற்று ராசிகளாக ELP லக்னம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு எப்படி வீடு அப்படின்னா, பொதுவா இவங்க வீட்டுல இருக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரை வீடு யோகம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னா, ஏன்னா இவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது. இவங்களை பொறுத்தவரை டிராவலிங் மென்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்னதான் பிரம்மாண்டமான வீடு பூர்த்தி வீடுலாம் இருந்தா கூட இவங்களால ஒரு இடத்துல என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்ப இந்த லக்னம் ELP லக்னமாக செல்லும் போது அந்த ஜாதகர்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக அமைப்பு வாய்ப்பு உண்டு. இப்போ உதாரணமா மோடி வீடுன்னு சொல்றாங்க இல்லையா, கவர்மெண்ட்னால உதவி தொகை ஏற்பட்டு அரசு உதவியோட ஒரு சிறிய அமைப்புல கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இவங்க சிறிய அமைப்புகள் ஒரு அளவோட ஒரு வீடு அமைச்சுக்கிட்டாங்களே இவங்களுக்கு சுகம் ஏற்படும். அப்படி இல்லைன்னா இவங்க வீடு பிரமாணமா கட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, வீட்டுல தங்க முடியாது, எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வீடு யோகங்கிறது சாதகமாக இருக்காது. ஒரு இடத்தை வாங்கி போடலாமா, தாராளமா வாங்கி போடலாம். ஒரு வீடு அப்படிங்கிற அமைப்பு இவர்களை பொறுத்தவரை இந்த லக்னங்கள் ELP லக்னமாக செல்லக்கூடிய ஜாதகர்கள் ஒரு அளவோட வீடு அமைச்சுக்கணும், அரசு உதவியோட வீடு அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவங்க அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காலனின்னு சொல்லக்கூடிய இடத்திலேயோ கோட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசு சம்பந்தப்பட்ட இடங்களில் வசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி ELP லக்னம் செல்லும் போது ஏற்படும். நீர் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சகம், மீனம் இந்த லக்னங்கள் ELP லக்னமாக இன்றைய லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு எப்படிப்பட்ட வீடு அமையும்? இவங்கதான் ஒரு எல்லாரையும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அலங்காரமான ஒரு பிரம்மாண்டமான வீடை வந்து அமைச்சுடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலைக்காக என்ன பண்ண வெளிநாட்டுல இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ELP லக்னம் செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு வீடு யோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரம்மாண்டமான வீடு அமைப்பாங்க, இடத்தை வாங்கிடுவாங்க, சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒரு கலை நயத்தோட அமைச்சுடுவாங்க. அவங்க பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டை பக்கத்திலேயே ஒரு கோவில் இருக்கும், இல்லைன்னா வீடை என்ன பண்ணுவாங்க, கோவில் மாதிரி அமைச்சுடுவாங்க. சோ இந்த மாதிரி அமைப்புகளை இந்த நீர் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சகம், மீனம், கடகம் இந்த ELP லக்னம் செல்லும் போது அந்த ஜாதகர்களுக்கு வீடு யோகம் அப்படிங்கிறது
ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு யோகமாகவே அமையும். அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல இந்த கிரகங்கள் எப்படி அமைந்திருந்தால் எப்படிப்பட்ட வீடு உங்களுக்கு ஏற்படும், அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், வாஸ்து சம்பந்தமான தகவல்களை கூடுதலாக நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவு உங்களுக்கு எளிமையாக வந்ததுன்னா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கு எந்த ஏஎப்பி லக்னம் போயிட்டு இருக்கு, உங்களுடைய வீடு யோகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.